ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சஞ்சனா வியூ. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போனது தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் காலையிலே கிளம்பி கோயிலுக்கு போயிட்டுருந்தோம். போகிற வழியில் சஞ்சுக்கு கரும்பு ஜூஸ் பார்த்ததும் வேணும்னு சொல்லி கேட்டால், அதனால் சரி வெயிலுக்கு கரும்பு ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிவிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் போய் வாங்க போயிருக்காங்க. அவள் வெளியே பார்த்துட்ருக்கா அப்பா எப்போ வருவாங்கன்ட்டு. போய் கரும்பு ஜூஸும் வாங்கி குடிச்சிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். எங்கள் கோயில் எங்கே இருக்குன்னா சித்தூர், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் அங்கே இருக்குது. சித்தூருக்கு ஒரு வழியெல்லாம் காலைல நல்லா டான்ஸ் ஆடிட்டே வருவாள். இதுதான் எங்கள் கோயில் வந்துட்டோம். இது பெரிய ஆறு, நிறைய தண்ணி போகும். மழை நேரத்தில் நிறைய தண்ணி போச்சு போன தடவை வந்திருக்கும்போது. இப்போ வெயில் சீசன் ஆரம்பிச்சோன்னா நல்லா வற்றி போயிட்டாங்க. அங்கே கொஞ்சம் கொஞ்சம் கெட்டி மட்டும்தான் கிடக்கு. இப்போ பாருங்கள், ரொம்பவே பழமையான கோயில், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக போனால் ரொம்ப நல்லது. ரொம்ப பக்கமாக இருந்தால் வாரம் வாரம் கூட போகலாம். ரொம்ப தூரமாக இருக்குன்னா கண்டிப்பாக பங்குனி உத்திரத்துக்காவது போங்க. நம்மளை ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ரொம்பவே ப்ளஸ் பண்ணுற கார்டனா குலதெய்வம் வந்து நம்மளை ப்ளஸ் பண்ணால் தான் நம்ம இஷ்டப்பட்டு வேண்டுற இஷ்ட தெய்வங்களும் நமக்கு பலனடிக்கும். நம்ம என்ன பூஜை பண்ணாலும் குலதெய்வத்தை வந்து ஃபஸ்ட்டு வேண்டிக்கிட்டால் தான் நமக்கு நடக்கும். அதனால் முடிஞ்ச வர குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. இது அங்கே ஒவ்வொரு வாகனம் இருந்துச்சு. கருட வாகனம், ரிஷப வாகனம்னு சாமியை வந்து ஒவ்வொரு நாளில் வந்து இந்த வாகனத்தை வச்சு சுற்றி கொண்டு வருவாங்கள்ல, அந்த இது. என் கோயில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப பச்சை பசேல்னு இருக்கும். போகிற வழி எல்லாமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல காற்று ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி இருக்கும்போது இன்னுமே ஜில்லுன்னு இருக்கும். இந்த தடவை வெயில் சீசன் ஆரம்பித்தனால தண்ணி இல்லை. அப்புறம் பாருங்கள், இது ஒவ்வொரு சன்னதி நாங்கள் சுற்றி வரோம். இங்கே வந்து சிவன் சித்தர்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு சித்தர் அந்தந்த சிலை இருக்கும் இதில். அப்புறமா நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தால் வீர்க்குட்டி மேலே பார்த்து பெல் அடிக்கிறத பார்த்து அதுக்கு ஒரே ஹாப்பி. வெளியே எங்கே போனாலே அவனுக்கும் ஹாப்பி, சஞ்சுக்கும் ரொம்ப ஹாப்பி. சஞ்சு எங்கே போனாலும் அவள் வாங்கி சாப்பிட்றது ஐஸ்கிரீம் கேட்குற ஒரே இது. பாருங்கள், கேமராவை பாருன்னொன்னே எப்படி ஆக்ஷன் காட்டுதுன்னு. ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா காற்றடிச்சிச்சு. அதனால் உட்காந்து ஒரு 2 hours ஆகும் நாங்கள் வர்றதுக்கு. அதனால் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து நல்லா சாமிலாம் கும்பிட்டுட்டு, பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. இப்போ கொஞ்சம் கம்மி தான். நெக்ஸ்ட் வீக் வந்து 25 பங்குனி உத்திரம் வருதுல, அப்போ ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருக்கும். தேர்லாம் இழுப்பாங்க எங்கள் கோயிலில். அப்புறம் வீர்க்குட்டி உட்காந்து விளாண்டுட்டு இருந்துச்சு பரிசு வச்சு. பாருங்க, மேலே பெல் அடிக்கிற சத்தம் கேட்டோன்னா அதை பார்த்து சிரிச்சிட்டே இருந்தான். குழந்தைங்களையும் முடிஞ்ச வரை இப்படி வெளியே கூட்டிகிட்டு போய் அதுகளை மைண்டை பீஸ் பண்ணுற, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு எங்கேயாவது லீவ் டேஸில் முடிஞ்ச வரை வெளியே கூட்டிகிட்டு போகலாம். இப்போது சாமிலாம் கும்பிட்டுட்டு நல்லபடியாக கிளம்பிட்டோம். இதுதான் எங்கள் கோவில். இங்கே பாருங்கள், சைடில் அங்கங்கே கொஞ்சமாக தான் தண்ணி கெட்டி கிடக்கு. இனி எப்போது வரும்போது நிறைய தண்ணி இருந்தால் காட்டுறேன். அப்புறம் இந்த ஆவாரம் பூ வர்ற வழியில் நிறைய இருந்துச்சா, சரி சஞ்சுக்கும் வீராக்கும் நலங்கு மாவு பண்ணலான்னு சொல்லிட்டு ஆவாரம் பூ என் ஹஸ்பண்ட் பறிச்சிட்ருக்காங்க. பக்கத்தில் வந்து பருத்தி போட்டிருக்காங்க. நெல்லெல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு இப்போ பருத்தி போட்டிருக்காங்க. அதுவும் பாருங்களேன் எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குது சுற்றி. ரொம்ப சூப்பராக இருக்கும். போகிற வழியும் சரி, கோயிலும் சரி. இப்போ பாருங்கள், இங்கே நெல் போட்டிருக்காங்க. எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள். அங்கே நின்று சஞ்சுவும் 2 வீடியோ எடுத்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பாய். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.